கிருஷ்ணகிரியில வந்து கடந்த 31 வருஷமா இந்த மாங்கனி கண்காட்சி நடந்திருக்கு. எதனால 31 வருஷமா நடந்திருக்குன்னா இதுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கும்ல. இங்க ரொம்ப ஃபேமஸான இதே மேங்கோ தான். நாங்க வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 31 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷமும் வந்துட்டு ரொம்ப என்ஜாய்மெண்டா தான் அதை பார்க்க போறோம். இதுக்கு ரீசன் வந்துட்டு மேங்கோ வந்து இங்க ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது ரொம்ப சிறப்பம்சமா இருக்கு நம்ம கிருஷ்ணகிரியில. இந்த ஆண்டு 31வது ஆண்டுல இந்த மாங்கனி கண்காட்சி பல வருஷமா நான் மாங்கனி கண்காட்சி பார்த்திருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. போன வருஷம் காலேஜ்ல போட்டாங்க, பாய்ஸ் ஸ்கூல்ல போட்டதுக்கு இடம் கொடுக்க மாட்டேட்டாங்க, ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. இப்ப இங்க நல்லா இருக்கு, சௌகரியமா இருக்கு, கலைஞர் நடக்குது, போக்குவரத்து நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வரும் நல்லா ஏற்பாடு பண்ணி நல்லா இது இருக்குது. சரி, பொதுமக்களுக்கு நல்ல வாய்ப்புங்க. ஆர்கெஸ்ட்ரா, பாட்டு கச்சேரி எல்லாமே நடக்குது. எல்லாமே இருக்குங்களா? எல்லாம் இருக்கு. இது நாங்க வந்து தோட்டக்கலை துறையில இருந்து பேசுறோம். இந்த மாங்கனி கண்காட்சி மெயினா எதுக்கு நடக்குதுன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து மா பயிர் பண்ற விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னா அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இந்த மாங்கனி கண்காட்சி நடக்கணும். நாங்க வந்து 200 வெரைட்டிக்கு மேல வெளியில இன்ஸ்டியூட்ல இருந்து IHR, பெரிய குளம், மற்றபடி எங்கெங்க என்னென்ன வெரைட்டி ஃபெமிலியரா இருக்கோ அந்த வெரைட்டில எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சு விவசாயிகளுக்கு தெரியும்படி அந்த கிராப் பயிர் பண்றதுக்கு, மற்றபடி விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்படி இருக்கிறதுக்கு இந்த கண்காட்சி நடைபெறும். அப்போ நீங்க வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்த நீங்க பண்ணிட்டு கரெக்டா உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நாங்க தோட்டக்கலை துறையில இருந்து பேசுறோம். எத்தனை வருஷமா இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து 31வது கண்காட்சினா 30 வருஷம் முடிஞ்சு 31வது மாங்கனி கண்காட்சி. ஓகே, மக்களோட ஆர்வம் எப்படி இருக்கு? மக்களோட ஆர்வம் நல்லாவே இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆமாங்க, நிறைய வெரைட்டிஸ் வந்து மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாத்துருக்க மாட்டாங்கன்னா இங்க வந்து 200 கைன்ஸ் இருக்குனால நிறைய புது வெரைட்டியை மக்கள் நிறைய ஆர்வமா தெரிஞ்சுக்கிறாங்க. 200 வகையான மாங்கனி இருக்கு. 200 வகையான மாங்கனிகள் இருக்கு. அப்போ வந்து மக்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல ஓவரா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஓவரா இருக்கு. ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மாங்கனி கண்காட்சி எல்லாம் பாத்தீங்களா? என்னென்ன பாத்தீங்க? காரா? ஓகே ஓகே. இங்க அந்த ரங்கராட்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்களா? ஓகே ஓகே. மேங்கோல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பாத்தீங்களா? நல்லா பண்ணிருக்காங்களா? கிருஷ்ணகிரியோட மாங்கனி கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. இங்க நீங்க என்னென்ன பாத்தீங்க? நான் வந்து டான்ஸ் பார்த்தேன். ஓகே. எனக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் இருந்துச்சு, போட்டோஸ்லாம் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே, இங்க டான்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்களா? பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே ஓகே. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்களா? அப்புறம் இங்க வந்துட்டு மேங்கோல அந்த ஷேப்ஸ்லாம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? அது நான் பார்க்கல. ஓ, இனிமே தான் பார்க்க போறீங்களா? சரி, இங்க வந்து மெயினா நீங்க வந்து என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? நான் வந்து இந்த மேங்கோ, ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த எக்லாம் பார்த்தேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சொல்றதுன்னா பிளேஸ்லாம் பார்த்தேன், டான்ஸ்லாம் பார்த்தேன். ஓகே ஓகே. அந்த டிராகனே டான்ஸ் எல்லாம் பண்றாங்க நல்லா. ஓ, டான்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்காங்களா? பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? ஓகே. அப்புறம் இங்க இந்த மேங்கோ ஷேப்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. எல்லாம் காய்கறி பூல பண்ணிருக்காங்க. ஃப்ளவர்லயும் பண்ணிருக்காங்களா? ஓகே. உங்க நேம்? ஆதிஸ்கா. ஓகே. இப்போ நீங்க இங்க என்ன பாத்தீங்க? டிராகன் பார்த்தேன். சொல்றது எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்குது. ஓகே. அந்த மாங்கனி எல்லாம் நல்லா பெரிய பெரிய மாங்கனி நல்லா வித்தியாசமா இருந்தது. நல்ல ஜாலியா இருக்கு குழந்தைங்க. ஓகே, நல்லா இருக்கு, ரொம்ப கிராண்டா இருக்குது. பட் லொகேஷனும் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்குது, நாங்க ஃபீல் பண்ணோம். பட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது. பட் ப்ரீவியஸ்லி பாய்ஸ் ஸ்கூல்ல வச்சிருந்தாங்க, அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல லொகேஷன் நல்லா இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷனும் கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கு. போலீஸ் சப்போர்ட்ஸ் நல்லா இருக்கு. நிறைய புதுசா வந்துருக்கு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ மீன், பொருளும் வாங்கும் போது சாப்பிடுறது இந்த பட்ஜெட் எல்லாம் ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எல்லாமே ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? எல்லாம் சொல்ல முடியாது, மேபி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் காஸ்ட்டுக்குள்ளதான் வருது. பட் அவங்களும் பே பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்ததுப்பா. தம்பி சொன்ன மாதிரி எங்களது வந்து நாங்க வந்து ஆக்சுவலா ஏவியர் பக்கத்துல இருந்தோம். முன்ன வந்து லோக்கல்ல வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல போடுவாங்க, அது எங்களுக்கு பக்கமா இருந்தது. இப்ப இது கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு, மேபி எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்குமா என்ன அப்படின்னு தெரியல. பட் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு இதுதான், நாங்க லோக்கல்ல இருக்க எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இதுதான். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் பசங்க. கொஞ்சம் ஒரு சில விளையாட்டுங்க மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்க மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம், அவ்வளவுதான்.
இந்த மாங்கனி கண்காட்சிக்கு வந்திருக்கீங்கல்ல, என்னென்ன பாத்தீங்க? மாங்கா ஓகே. டான்ஸ் இப்போ டான்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்களா? நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையா? பண்ணலையா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணுங்க. ஓகே, இங்க என்னென்ன பாத்தீங்க? மேங்கோஸ் ஓகே. டான்ஸ் ஸ்பீச் ஓ ஓகே. ஸ்பீச்ல என்னென்ன பாத்தீங்க? இங்க நிறைய மேங்கோவோட ஷேப்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பாத்தீங்களா? நம்ம சிட்டிக்குள்ள வச்சிருந்தா எல்லாரும் வந்து பாத்துருப்பாங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஏரியா இருக்குது. என்ன ஒண்ணு பைபஸை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம பழைய மாதிரி பாய் ஸ்கூல்ல அது கிரவுண்ட்ல வச்சா மக்கள் இன்னும் நிறைய வருவாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். அதான் ஃபேமிலியோட அங்க லாங்ல இருந்து வரதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டிராவலிங். பக்கமே இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து விளையாட ஜாலியா இருக்குது, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா கொஞ்சம் லாங்கா இருந்ததா கஷ்டமா இருக்கு. கேம்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாவே இருக்கு. அதாவது கொலம்பஸ் ஆகட்டும், கொலம்பஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் அது மேல தூக்கி வந்து சுத்துற மாதிரிலாம் இருக்கு. அச்சோ, பார்த்தா பயமாவும் இருக்கு. அதான் எங்க அண்ணா வந்தாலும் அவரோட தான் போகணும்னுட்டு ஒரே ஒரு ரைட் மட்டுமாவது போகணுட்டு. ஆனா காஸ்ட் எல்லாமே அதிகம் தான். இது அப்புறம் மேங்கோ எக்ஸிபிஷனுக்கு வந்தாலே எப்பயுமே குல்ஃபி ஃபேமஸ், ஆவி குல்ஃபி எப்பயுமே ஃபேமஸ். அது நான் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ரோல், வடா பாவ் அதெல்லாம் மொத்தம் ஈட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாமே, அது எல்லாமே பானிபூரி எல்லாமே என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கினேன், பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது போன டைமோட இந்த டைம் வந்து மேங்கோ எக்ஸிபிஷன் வேற லெவல் கலக்கிட்டாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க, ரொம்ப கிராண்டாவும் இருக்கு. 31வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி வேற லெவல் சூப்பர்.